அன்னைக்கு ஒரு திடீர் ட்ரிப் டு சென்னை. சென்னை ஆக்சுவலா ஏர்போர்ட் ட்ராப்பு. சரி நம்ம சும்மா போ வேணாம், சாப்பாடு கட்டி எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு, நான் வந்து மட்டர், கேப்சிகம், பன்னீர் கிரேவியும், வாழைக்காய் வறுவலும் நான் பிளான் பண்ணிக்கிட்டேன். என்னோட ஃப்ரெண்டு வந்து அவங்க தயிர் சாதம் சூப்பரா இருக்குன்ட்டு தயிர் சாதம் சொல்லியிருந்தேன். கூட வந்து ஜீரா சாவல் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம். அதுதான் பிளானு. ஆனா அவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா 2 வேற எடுத்துட்டு வந்திருந்தாங்க. சொல்றேன் கேளுங்க. ஆக்சுவலா இதுக்கு வந்து எப்போவுமே கிரேப்ஸ் கொஞ்சம் போட்டு அதாவது கிஸ்மிஸ் போட்டு பண்ணா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பஞ்சாபி டேஸ்ட் ஆக்சுவலா வரும். என்கிட்ட அன்னைக்கு வந்து பிளாக் கிரேப்ஸ் தான் இருந்தது. அதுவும் சீடோட இருந்ததுனால ஊற வச்சு சீட்லாம் எடுத்துட்டு போட்டேன். ஸோ பன்னீர் கிரேவி மசாலா ரெடி ஆயிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளாட்டி நான் பண்ற வாழைக்காய் வறுவல் வந்து ஜென்ரலா எங்க வீட்ல வேலை செய்ற பொண்ணா இருக்கட்டும், ஜென்ரலாவே நல்லாயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அது வந்து தஞ்சாவூர் கும்பகோணம் சைட்லாம் எங்களுக்கு உடையாம இப்படி தான் வறுப்போம். அந்த தோசை கல்லுல போட்டு எடுக்க மாட்டோம். அது வந்து ப்ரிப்பரேஷன் சொல்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் அது மாரி ட்ரை பண்ணுங்க. இந்த எண்ணெய் சட்டி ஆக்சுவலா இப்படி இருக்கிறது எங்க அக்காட்ட எப்பவும் திட்டு வாங்குறேன். ஒண்ணு அத தூக்கி போடு, இல்லன்னா ஒழுங்கா வெளக்குன்னு. நான் ஒழுங்கா தான் வெளக்கி வைக்கிறேன். ஆனா திரும்ப அதில பூரியோ, வடையோ போட்டா திரும்பி செவந்து போயிடுது. நான் என்ன பண்ணட்டும்? ஆனா இதில இந்த எண்ணெய் சட்டில போட்டா மட்டும் தான் எனக்கு உடையாம அழகா ரவுண்ட் ரவுண்டாவே வாழைக்காய் வறுவல் வரும். அதனால அதில தான் பண்றது. ஆக்சுவலா வாழைக்காய் வறுவலுக்கு எல்லா மசாலாவும் போட்டு இது மாரி தான் ஊற வைக்கிறது. அதில நீங்க பார்த்துருப்பீங்க என்னென்னலாம் சேர்த்தேன்னு. அதெல்லாம் சேர்த்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருவேன். அத கழுவி ஊத்துன தண்ணியோட அப்படியே ஊற வச்சுறது. 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா அத அப்படியே சிம்ல போட்டு போக வர கிண்டி எடுத்துட்டா, அப்படியே சூப்பரா உடையாம வாழைக்காய் வறுவல் வரும். மீன்வைல் காலம்பற பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நேத்து வச்ச மீன் குழம்பு, அதுவும் சூப்பரா மாங்காய் எல்லாம் அப்படியே ஊறி போய் செம்மையா இருந்தது. அதில வந்து அ நல்லா முட்டை தோசை ஊத்தி மீன் குழம்பு சாப்பிட்றது ரொம்ப எக்ஸலன்ட் காம்பினேஷனா இருக்கும். இது உங்களுக்கு எத்தன பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க. எங்க வீட்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் கிளம்புற பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு, இது 2மே ப்ரிப்பேர் ஆயிருந்தது. 2யும் பேக்கிங்லாம் முடிச்சுட்டு அவசர அவசரமா மிடில்ல வந்து வீடியோ எடுக்க வேற விட்டுட்டேன். ஸோ, அதனால கவர் ஆயிருக்காது. எல்லாத்தையும் ரெடி பண்ணி பேக் பண்ணிட்டு போயிட்டு அங்கேயும் போய் வீடியோ எடுக்க விட்டாச்சு. ஏன்னா டைம் ஆயிடுச்சு. ஸோ, கடகடன்னு பசி எடுத்துருச்சுங்கனால சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம். அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, ஐயோ! வீடியோ எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டா கொஞ்சம் மட்டும் வீடியோ எடுத்தேன். இதில அவங்க வந்து ஜீரா சாவல், ஆ தயிர் சாதம், ஆ சப்பாத்தி, முட்டை கிரேவின்னு இவ்வளோ எடுத்துட்டு வந்தாங்க. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இத மட்டும் தான் கடைசியா எடுக்க முடிந்தது. நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் நாங்க எங்க போனோம்னு. ஓகே.